ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் திவ்யா அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்செயின் ஹோல்டர் தான் பார்க்க போகிறோம். ஊதுவத்தி ஸ்டாண்ட். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு மோல்டிங் க்ளே எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ளாட்டாக இது பண்ணிவிட்டு டாய்லெட் பேப்பர் ரோலில் ஒரு பீஸ் கட் பண்ணி ஸ்டென்சிலாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட கட்டர் இருந்தால் கூட இந்த மாதிரி பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. தனித்தனி பெட்டல்ஸாக எடுத்துகிட்டு கார்னர்ஸ் மட்டும் ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 15 பெட்டல்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 12 to 15 பெட்டல்ஸ் இருந்தால் பெட்டர். 15 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 12 பெட்டல்ஸ் இருந்தால் கூட அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு டூல் வச்சுட்டு இதில் அந்த ஃப்ளவரில் பெட்டல்ஸில் வர மாதிரி பேட்டர்ன்ஸ் போட்டுக்கிறேன். எல்லா பெட்டல்ஸ்லேயுமே இந்த ஃப்ளவர் மாடல் மாதிரி ஃப்ளவரில் வரும் இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்ன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கிறதுக்கு நடுவில் ஒரு ரவுண்டாக ஒரு பீஸ் ரெடி பண்ணிவிட்டு அதில் இந்த பெட்டல்ஸை ஒன்று ஒன்றா தூக்கிட்டு இருக்க மாதிரி வைக்கிறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி தெரியும். ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பென்லாம் வச்சு அதை எலிவேட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இது ஒன்று வைக்கும் போது நடுவில் லைட்டாக வாட்ரு தடவிட்டு வச்சிங்கன்னா இன்னும் நல்லா க்ரிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு ஒன் டே ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டுறணும். நடுவில் இந்த இன்சைட் ஹோல்டர் ஊதுவத்தி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ்க்காக நடுவில் ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃப்ளவரோட சென்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். இது ஃபுல்லாகவே நான் க்ளேயில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனி டைப் ஆஃப் க்ளே யூஸ் பண்ணலாம் இது பண்ணுறதுக்கு. ஆனால் என்னென்னா நல்லா ட்ரை பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது நல்லா ட்ரை ஒன் டே ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு பேஸ்க்கு ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். ஒரு 2 கோட்டிங் கொடுத்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக கவர் ஆகும். ஃப்ரண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பேக் சைட் கொடுக்கறதுக்கு ஒரு பவுல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பவுல் மேலே இதை அப்படியே தலைக்கீழே வச்சுட்டு கொடுக்குறேன். ஸோ தட் நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இது காய வைக்கும் போதும் நீங்கள் ஒரு பவுலுக்குள்ளே வச்சு காய வச்சிங்கன்னா அந்த ஷேப்பில் இது நம்மளுக்கு செட் ஆகி வரும் நல்லா. பேக் சைடும் ஃபுல்லாக ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கிளிட்டர் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பெயிண்ட் கூட அடிக்கலாம், அக்ரிலிக் பெயிண்ட் அடிக்கலாம், ஆயில் பெயிண்ட் அடிக்கலாம். நான் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணுறேன். இங்கே நெதர்லாண்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் அவங்க விளக்க அவங்க சாமி கும்பிட்றதுக்காக இன்சைன் ஹோல்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஒன்று செஞ்சேன். ஸோ நல்லா இருந்தது. அதனால் எனக்கும் நான் ஒன்று செஞ்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி, ஸோ ரியலிஸ்டிக்காக தெரியுன்றதுனால ஒயிட் கலர் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் பண்ணும்போதும் நீங்கள் அதை காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இல்லைனா ரொம்ப மெஸ்ஸியாகிடும். அதுக்கு நடுவில் எல்லோ கலரில் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிட்டேன். இதையும் நல்லா காய வச்சுட்டு பேக் சைட்லேயும் நம்ம இந்த ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கலர் பண்ணிக்கிட்டோம். வேணும்னா ஒரு 2 டைம்ஸ் கூட நம்ம பண்ணலாம். அப்போ தான் ஃபுல் கவரேஜ் இருக்கும். இது க்ளேன்றதுனால ட்ரை ஆகும் பெயிண்ட் உரியும் நல்லா. ஸோ அதனால் நல்லா 2 to 3 கோட்டிங்ஸ் கொடுத்திங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகும். அதுக்கு மேலேயும் ஒயிட் கலரில் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி பேட்டர்ன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். இது முடித்ததுக்கப்புறம் அக்ரலிக் வார்னிஷ் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை இது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா க்ளே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும்.
இது அக்ரலிக் பண்ணால் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நார்மலா நீங்க பெயிண்டிங்ஸ் இது பண்ணாலுமே இந்த அக்ரலிக் வார்னிஷ் அடிச்சிங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இன்சைன் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா காய வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து நான் சாஃப்ட் பேசல்ஸ் வச்சு இன்னொன்று பண்ணேன். சாஃப்ட் பேசல்ஸோட கலர் எடுத்துகிட்டு அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணேன். இதுதான் நான் வச்சுருக்கிறது. இதை வந்து அவங்க எனக்கு அனுப்பிச்சது, அந்த சிஸ்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.